Hi friends, welcome to my channel Aari and Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரோ ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ ஆரோ ஸ்டிச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு. ஸோ இதுக்கு நான் லைன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். லைனோட அளவு பார்த்துக்கோங்க, 1 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இல்லைன்னா நீங்கள் 1/2 இன்ச் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு மேலேயும் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க, ஓகே? எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த 1/2 இன்ச் ஆர் 1 சென்டிமீட்டருக்கு மேலே லைன்ஸ் போடாதீங்க. இப்போ நான் ஜரி த்ரெட்டில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எந்த ஒரு ஸ்டிச்சையும் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 லைன்ஸ்க்கும் சென்டரில் வந்து நான் இப்போது த்ரெட்டை எடுத்துகிட்டு அப்படியே க்ராஸாக வந்து கொண்டு போய் லைன் 2ல் பஞ்ச் பண்ணி ஒரு லாக் போட்டிருக்கேன். அகெயின் அப்படியே மேலே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு லாக்கு. அகெயின் அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்லங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்டர்லேருந்து பஞ்ச் பண்ணுறோம், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் பஞ்ச் பண்ணுறோம். அப்படியே அங்கேருந்து நம்ம ஏற்கனவே சென்டரில் எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கே திருப்பி கொண்டு வந்து ஒரு லாக்கு. மொத்தம் ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு லாக்கு, ஓகேவா? ஸோ லாக் மட்டும் போட மறந்துடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு லாக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இப்போ 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே கீழே இறக்கி ஒரு பஞ்ச் பண்ணுங்கள். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து மேலே ஏற்றி ஒரு பஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு ஒரு டைமண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆரோ ஸ்டிச்சு. ஸோ அப்படியே கண்டினியூஸாக திரும்ப இதே ஸ்ட்ரக்சரையே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு எட்ஜ்லேயுமே ஒவ்வொரு லாக் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கு வெளியே வந்து பஞ்ச் பண்ணி அந்த லைனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லாக் போடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராண்ட்ஸை வந்து நல்லா இப்படி இழுத்து போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ நீட்டாக கிடைக்காது. ஸ்லாண்டிங்காக குத்தி ஒரு லாக்கை அகெயின் ஸ்ட்ரைட்டாக பஞ்ச் பண்ணி ஒரு லாக்கை அகெயின் சென்டருக்கு கொண்டு வந்துட்டு ஒரு லாக்கு. இப்போது இந்த ஸ்ட்ராண்ட்ஸை கீழே நல்லா இழுத்து பஞ்ச் பண்ணணும். அகெயின் மேலே இழுத்து ஒரு பஞ்ச் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஆரோ ஸ்டிச். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். இதை வந்து நம்ம பார்டர் லைன்ஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு சொல்லியிருக்க மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டைட்டாக இழுக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக வந்து பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு சைடும் ஸ்லாண்டிங் ஸ்ட்ரைட்டெலாம் இழுக்கிறீங்க இல்லையா, ஸோ அப்போ முதல்ல கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்த அளவு நீடில் வச்சு நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து லாக் போட்டிங்க அப்படின்னா கிளாத்து ஷ்ரிங்கேஜ் ஆகாமல் இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக போடுறோம் அப்படின்னா பார்டர் லைன்ஸ்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இன்னும் இதை வந்து எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போடலாம், டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 சுகர் பீட்ஸ் எடுத்து நான் கரெக்டாக அந்த மேலே இருக்குது இல்லையா, ஸோ அந்த லைனில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆரோ ஸ்டிச்சையே நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நெக் லைன்ஸில் கொடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் ஒரு 3 சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து எத்தனை பீட்ஸ் தேவைப்படுதோ ஸோ அத்தனை பீட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். நான் எடுத்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 சுகர் பீட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக ட்ரை பண்ணிங்கனாலும் அந்தளவு பார்க்க நீட்டாக இருக்காது.
ஸோ த்ரெட்டு வந்து நீங்கள் வந்து கழட்டும் போது தூக்கிட்டு இருக்கும். ஸோ ஓரளவு மீடியமான டிஸ்டன்ஸ்க்கு போட்டிங்கன்னா தான் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து போடுறேன். ஸோ இது வந்து 2 போட்டாலே எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டிச்சை நீங்கள் வந்து வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கோதுமை பீட்ஸ்லேயே குட்டியாக இருக்க கோதுமை பீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ லாஸ்ட்டு சைஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரவுண்ட் பீட்ஸை வந்து நான் கரெக்டாக அந்த டைமண்ட் ஷேப்பில் சென்டரில் வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா மேலேருந்து நம்ம கொண்டு வர்ற இடத்துல வந்து பீட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிற இடத்துல நான் வந்து பீட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ரவுண்ட் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குறப்ப தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆரோ ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே தள்ளி பஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கீழே நல்லா தள்ளிட்டு பஞ்ச் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் வேணால் ப்ராப்ளமாக இருக்கலாம். கொஞ்சம் இழுத்துட்டு பஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். இன்னொன்று, ஒவ்வொரு சைட்லேயும் லாக் போடும்போது பார்த்திங்கன்னா குட்டி லாக்காக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெரிய லாக் போடுறோம் அப்படின்னா நம்ம இன்னொரு சைடில் அந்த ஸ்ட்ராண்ட்ஸை பிடிச்சி இழுக்கும்போது அது அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங்காக நமக்கு வராது. ஸோ நமக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போது நான் வந்து இதே ஸ்டிச்சஸை வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து தனி புட்டாஸாக கூட நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். இப்போ நான் போட்டேன் இல்லையா, ஸோ இதை வந்து கண்டினியூஸ் போட்டுட்டோம்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தனியாகவும் ஒரு மோட்டிவ் மாதிரியும் போடலாம். ஸோ நம்ம ப்ளவுஸில் அங்கங்கே வந்து புட்டாஸ் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே சேம் ஸ்டிச்சு தான், அதை வந்து நான் தனியாக சிங்கிளாக ஒன்று மட்டும் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இந்த இடத்துல முடிச்சுட்டு இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இல்லை அப்படின்னா இன்னும் பீட்ஸ்லாம் வச்சு கூட நீங்கள் புட்டாஸாக தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தனித்தனி புட்டாஸாக வந்து போட்டுட்டு ஸோ அதுவுமே நீங்கள் ப்ளவுஸ்லலாம் வந்து ட்ரை பண்ணலாம், குர்த்தீஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே ஆரோ ஸ்டிச்சை தான் நான் வந்து சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுறேன். ஸோ சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு கட் ஆக சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அந்த சென்டரில் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டையும் தனித்தனியாக பிடிச்சி இழுக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து அது வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கட் பீட்ஸ் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் வந்து போடலாம். ஸோ பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் போடுறேன் பீட்ஸு.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம், இல்லை எண்டிங்லேயும் நீங்கள் வேணால் போடலாம். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ்க்கு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இல்லை வேறு மெட்டீரியல்ஸும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைஸ் பீட்ஸு, வீட் பீட்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆரோ ஸ்டிச்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நான் எல்லா டைப்லேயும் நான் வந்து போட்டு காமிச்சிட்டேன், சில்க் த்ரெட்லேயுமே. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்த்தோன்னா இன்னொரு டைப் இருக்குதுன்னு சொல்லுங்க இல்லையா, ஸோ அந்த டைப் வந்து எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஸ்லாண்டிங்காக கொண்டு போயிட்டு லைன் 2ல் நம்ம வந்து லாக் போடுறோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து லைன் 1ல் லாக் போட்டுக்கிறோம். இப்போது நம்ம அப்படி பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பிடிச்சி இழுப்போம் இல்லையா, ஸோ அது மட்டும் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த ஸ்ட்ராண்ட்ஸில் ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் எடுத்து மேலே மட்டும் நம்ம பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இருக்க ஸ்ட்ராண்ட்ஸை 2ஆக பிரித்து கீழே ஒரு தடவை பஞ்ச் பண்ணுவோம், அகெயின் மேலே ஒருக்க பஞ்ச் பண்ணுவோம். இதில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒன்லி மேலே உள்ள ஸ்ட்ராண்ட்ஸை மட்டும் இழுத்து மேலே மட்டும் நம்ம வந்து பஞ்ச் பண்ணுறோம். கீழே உள்ள அந்த ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ ஸோ அந்த சைஸில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது, சாரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ரொம்ப குட்டி சைஸில் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த சைஸ்லேயும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ எந்த அளவுக்கு பெருசாக போடணும் குட்டியாக போடணுன்றது, அதுக்குன்னு ரொம்ப ஓவராக பெருசாக போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட்டு வந்து நம்ம ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணும் போதில் த்ரெட்டெல்லாம் வந்து தூக்கிக்கும், அதை பார்க்க நல்லா இருக்காது, நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக முடிக்கிற இடத்துல வந்து லாக் வந்து போட்டாகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்ததில் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பட் ஆனால் இதில் வந்து நம்ம லாக் போட்டு முடிக்கணும். ஸோ இதான் வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ஸோ என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.